முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் மட்டுமே இலங்கையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார். தமது சொந்த தொகுதியிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று இலங்கை விமானம் மூலம் நேபாளத்தின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷவுடன் நேபாளத்தின் முக்கிய பிரமுகர்கள் நெருங்கிய உறவுகளை பேணி வருவதாகவும் அவர் இலங்கையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ளதாகவும் தொடர்புடைய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பயணமானது அரசியல் சார்ந்தது அல்ல என்றும் தனிப்பட்ட பயணம் என்றும் தற்போது செய்திகள் உலா வருகிறது.